பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். டெல்லி முதல்வராக பிப்ரவரி 14ஆம் தேதியன்று ராம்லீலா மைதானத்தில் பொறுப்பேற்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடியை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியாவும் உடனிருந்தார். கெஜ்ரிவாலுக்கு தேநீர் வழங்கி உபசரித்த பிரதமர் மோடி டெல்லி தேர்தல் வெற்றிக்காக வாழ்த்து கூறினார். அப்போது பதவியேற்பு விழாவுக்கு வருகை தர வேண்டுமென மோடிக்கு கெஜ்ரிவால் அழைப்பு விடுத்தார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருப்பதால் தன்னால் வர இயலாது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். हमने उनसे रिक्वेस्ट किया कि 14 तारीख को शपथ ग्रहण समारोह में वो शामिल हो सकें, तो लेकिन उन्होंने अपनी मजबूरी जताई कि पिछले 1.5-2 महीने से तय कार्यक्रम के हिसाब से वो दिल्ली से बाहर रहेंगे और आना उनके लिए संभव नहीं है. 15 நிமிடத்துக்கு நீடித்த இச்சந்திப்பின் போது டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என மோடியை கெஜ்ரிவால் வலியுறுத்தினார். அது பற்றி மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று மோடி பதில் அளித்தார். एक मौका है, ये गोल्डन अपॉर्चुनिटी है जब सेंटर में एक पूर्ण बहुमत वाली सरकार है और दिल्ली में पूर्ण बहुमत वाली अभी सरकार चुनी गई है. दोनों मिलकर दिल्ली को पूर्ण राज्य बना सकते हैं और दोनों ही पहले इसके बारे में बात करते रहे हैं. प्रधानमंत्री जी ने इस बारे में हमें भरोसा दिया है कि वो इस पर पूरा विचार करेंगे. கடந்த ஆண்டு டெல்லி முதல்வராக 49 நாள் பதவி வகித்த போதும் டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து, போலீஸ் அதிகாரம் உள்ளிட்டவற்றை மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசிடம் கேட்டதோடு மக்களை திரட்டி போராட்டத்திலும் ஈடுபட்டார். புதனன்று மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடு ஆகியோரை சந்தித்த கெஜ்ரிவால் முழு மாநில அந்தஸ்து பிரச்சினை குறித்து பேசியதோடு பல்வேறு மக்கள் நல திட்டங்களுக்காக மத்திய அரசின் நிதி உதவியை கோரினார். ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியையும் மரியாதை நிமித்தமாக கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார்.